அனைவருக்கும் வணக்கம். மொத்தம் 12 லக்னம். இந்த 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருமே எந்த வயசுல நான் முன்னேறுவேன் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கும். எனக்கு எப்பதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் சிம்பிளா சொல்றேன். ஏன்னா இவங்க ரிஷப லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடம் விருச்சகம் தான். அது காலச்சக்கர பிரகாரம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் தீராத பிரச்சனை அப்படின்ற மாதிரி வரும். அப்ப இவங்களுக்கு 2 விஷயங்கள் மட்டும் தான். ஒண்ணு, சின்ன வயசுல இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப காலம் தாழ்த்தி தான் நடக்கும். அது ரொம்ப கஷ்டம். அதனால ஆண் குழந்தையா இருந்தா 27 வயசுக்குள்ள திருமணம் பண்ணிடுங்க. பெண் குழந்தையா இருந்தா 23 வயசுல பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சில பேர் வாழ்க்கையில நான் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதுல இவர் 2வது ரகம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம். ஏன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றெல்லாம் சுகம் அப்படின்றது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் குரு. 2ஆம் குரு அப்படின்றது பணம் தரக்கூடியது. அதே மாதிரி 2ஆம் இடம் குழந்தை. அப்ப இவங்களுக்கு அந்த குழந்தையும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் போய் கல்யாணம் பண்ணா கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதனால நீங்க மட்டும் 27 வயசுக்குள்ள திருமணம் பண்ணிடுங்க. உங்க வாழ்க்கையில அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும். செஞ்சு பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.